வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ஃபேசட்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ டேட்டா சயின்ஸில் நம்ம நிறைய ஃபேசட்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றுத்தையும் டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேட்டா சயின்ஸ் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன், டேட்டா சயின்ஸ் ரெண்டுத்தில் ஃபோக்கஸ் இருக்கும். ஒன்று ப்ராசஸிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் டேட்டா செட்ஸ். இப்போ நார்மலாகவே இப்போ வெதர் ரிப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கிது. வெதர் ரிப்போர்ட்டில் நிறைய டேட்டாஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு ப்ரெடிக்ஷன்ஸை உருவாக்குது இல்லையா, அதுதான் டேட்டா செட்ஸ். அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா செட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டேட்டா சயின்ஸு ஒரு முக்கியமானது. பில்டிங் ப்ரெடிக்டிவ் மாடல்ஸ் ஃப்ரம் தோஸ் டேட்டா. ஸோ டேட்டாஸில் நிறைய டேட்டாஸ் இருக்குது. எல்லா டேட்டாவும் எடுத்துக்க மாட்டாங்க. தேவையான டேட்டாவை எடுத்துட்டு அதுக்குன்னு ஒரு மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மழை இந்த பக்கம்தான் வருது, ஸோ இப்படி வர்றதுக்கான டைரக்ஷன்ஸ் ஒரு ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணி டைரக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி வைப்பாங்க மாடல். ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்குது. ஸோ வெதர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, அப்புறமா கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. நிறைய டேட்டாஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு மாடலை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ் எதில் ஃபோக்கஸ் பண்ணுது? ப்ராசஸிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் டேட்டா செட்ஸ் அண்ட் ஆல்சோ பில்டிங் த ப்ரெடிக்டிவ் மாடல்ஸ் ஃப்ரம் தோஸ் டேட்டா. நெக்ஸ்ட், அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்னால் என்ன, டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ்னால் என்ன? அப்ஸ்ட்ரீமில் என்ன பண்ணுவாங்க? அக்வயர் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, இன்டகிரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டேட்டாவை வாங்கிட்டு அதில் தேவை இருக்கிற டேட்டா, தேவை இல்லாத டேட்டாஸில் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் இன்டகிரேட் பண்ணுறது, அது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது. டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸில் இப்போது ஒருங்கிணைச்ச டேட்டாஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க, அப்புறமா மாடலிங் பண்ணுவாங்க. மாடலிங் என்னது? அனலைஸ் பண்ணிட்டு இந்த டேட்டாவை இந்த மாடலில் பண்ண நம்மளுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக வரும், அந்த மாடல். அப்புறமா ப்ரெடிக்ஷன்ஸ், மாடலிங் கரெக்டாக இருந்தால் தான் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ், டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். நெக்ஸ்ட், தேர் ஆர் மெனி ஃபேசட்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ். நிறைய இருக்குது ஃபேசட்ஸ். அதில் மெயினாக 7 எடுத்துக்கிறோம். ஐடென்டிஃபை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா. ஸோ ஒரு டேட்டானுடைய ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர்லேயே 7 விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதை நம்ம பின்னால் பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, அதுமாதிரி நிறைய இருக்குது. நெக்ஸ்ட், க்ளீனிங் பண்ணணும். க்ளீனிங் என்னது? தேவை இருக்கிற டேட்டா மட்டும் எடுத்துக்கணும், தேவையில்லாத டேட்டாவை ரிமூவ் பண்ணிடணும். ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போது எனக்கு இப்போது ஒரு ஸ்கூல் டேட்டா இருக்குது, அதில் எனக்கு ரோல் நம்பர் வேணும், நேம் வேணும். ஆனால் ஸ்கூல் டேட்டா நிறையா இருக்குது, எனக்கு அதில் ரோல் நம்பர் நேம் மட்டும் ஃபில்ட்ரு பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ரீஆர்கனைசிங். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் ஆகுமெண்ட் பண்ணணும். ஆகுமெண்ட் என்னது? அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபார்முலா எதனா தயாரிக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் அக்ரிகேட் டேட்டா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடணும். அப்புறமா விஷுவலைஸ் பண்ணி காட்டணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட், தேர்ட், விஷுவலைசிங் த டேட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், டேட்டா அனாலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மாடலிங். ஸோ டேட்டா அனாலிசிஸ் மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், முக்கியமாக ஒரு டேட்டா சயின்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலாஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது தெரிஞ்சால் தான் நம்ம என்ன மாடல்னு கண்டுபிடிக்க முடியும், எப்படி டேட்டாஸ் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும், எவ்வளோ டேட்டாஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மாடல்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணலாம், அதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும். மிஷின் லேர்னிங் என்னது? இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஃபோன் பண்ணுறோம், அந்த ஃபோன் டேட்டாஸு எவ்வளோ இருக்குது. ஸோ அந்த மிஷின் அது எப்படி ஒர்க் பண்ணணும், அது எப்படி டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கும் மிஷின் லேர்னிங்கை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அசம்பிளிங் டேட்டா ப்ராசஸிங் பைப்லைன்ஸ் டு லிங்க் தீஸ் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? அசம்பிளிங் டேட்டா, நிறைய டேட்டாஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ப்ராசஸாக கொண்டு வரதுக்கு பைப்லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், லெவரேஜிங் ஹை ஹெண்ட் கம்ப்யூட்டேஷனல் ரிசோர்ஸஸ் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ப்ராப்ளம்ஸ். இதுவே ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா, வேர்ல்டு லெவல் ப்ராப்ளம், நிறைய டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க, கொரோனா டேட்டாவே எடுத்துப்போமே, அது எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, அதை அனலைஸ் பண்ணுறதுக்குலாம் நல்ல ஹை எண்ட் கம்ப்யூட்டேஷனல் ரிசோர்ஸஸ் தேவை.
ஓகேங்களா, நிறைய ரிசோர்ஸஸ் தேவை, பயன்படுத்தி தான் நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு கொண்டு வர முடியும். ஸோ கொரோனா டேட்டு ஏறி இறங்கி போகும்னு சொன்னாங்களே, அதுக்கு எல்லாத்துக்குமே டேட்டா சயின்ஸ் தான் காரணம் ஈஸியாக. நெக்ஸ்ட் மெயின் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டா, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மொத்தம் 7 கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, செகண்ட் ஒன் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, தேர்ட் ஒன் நேச்சுரல் லாங்குவேஜ், fourth one machine generated graph based, sixth one audio video and images, seventh one streaming data. ஸோ இந்த மாதிரி 7 விதமான மெயின் கேட்டகரிஸ் இருக்கு டேட்டாஸில். இப்போ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. இதில் பாருங்க, ஸ்ட்ரக்சர்டு டேட்டா hierarchical data such as family tree is also called as structured data as they are stored in a particular structure. Hierarchical data என்னது? இப்போ நம்மளோட hierarchical என்னது? தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அப்புறம் அண்ணன் தம்பி. ஸோ இந்த மாதிரி hierarchical datas. ஸோ இந்த மாதிரி தான் hierarchical datas இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் நம்பர், நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர். பாருங்க, ரோல் நம்பர், நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர். ஸோ ஒருத்தனுடைய பெயர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இதுதான் ஹைராரிக்கல் டேட்டாஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா என்னது? அது நம்மளால் ஸ்ட்ரக்சர் பண்ணவே முடியாது, ஒரு குறிப்பிட்ட மாடலுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இஸ் டேட்டா தட் இஸ் நாட் ஈஸி டு ஃபிட் இன் டு த டேட்டா மாடல். ஒரு மாடலில் அதை போய் எதுவுமே ஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா கண்டென்ட் வந்து கான்டெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக், அதாவது வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். பாருங்க, எக்ஸாம்பிள் டிஜிட்டல் ஃபோட்டோஸ், ஆடியோ, வீடியோ ஃபைல்ஸ் ஆர் அன்ஸ்ட்ரக்சர்ட். அது ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்ல முடியுமா? அதுக்கு ரோல் நம்பர், இப்போ நார்மலாக நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்கும்? ரோல் நம்பர்னு தனித்துவமாக இருக்கும், பேர் தனித்துவமாக இருக்கும், மார்க்ஸ் தனித்துவமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் கிடையாது. இதில் பாருங்கள், ஆடியோ டேட்டா பாருங்கள், இது ஆடாசிட்டி ஆப்பில் இருக்கிற ஒரு ஆடியோ ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் டேட்டாஸ். ஸோ இது ஸ்ட்ரக்சராகவே இருக்காது, ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஸோ இது அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஸோ அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவுக்கு எந்த ஒரு மாடல்லையும் ஃபிட் பண்ண முடியாது. நேச்சுரல் லாங்குவேஜ், இப்போது நார்மலாக இப்போதைக்கு ட்ரெண்ட் என்னது? நம்ம ஃபோன்லேயே வாய்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்? சர்ச் பண்ணுறோம். ஓகேங்களா, வாய்ஸ்லேயே கேட்குறோம் கூகுள் கிட்ட. ஓகேங்களா. ஸோ அதுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வருது. நம்ம லாங்குவேஜ்லையும் கேட்போம், இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் கேட்போம், வேறு லாங்குவேஜ்லையும் கேட்கணும். அப்போது ஒரு சிஸ்டம் என்ன பண்ணணும்? நம்ம என்ன லாங்குவேஜில் பேசினாலும் புரிஞ்சுக்கணும். அப்போது அதுக்கு எவ்வளவு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி, ஒரு லாங்குவேஜை புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு எவ்வளோ டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி, அதுக்கு ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பார்த்துங்க. அதான் நேச்சுரல் லாங்குவேஜ். இட் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இதுவும் அன்ஸ்ட்ரக்சர் தான், ஸ்ட்ரக்சர்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அ சேலஞ்சிங் டு ப்ராசஸ் பிகாஸ் இட் ரெக்வயர்ஸ் அ நாலேஜ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டேட்டா சயின்ஸ் டெக்னிக் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். மொழி பற்றி, எல்லா மொழிகள் பற்றியும் டேட்டாஸ் கிடைக்கணும், அதை ஒருங்கிணைக்கணும், அதை கரெக்டான பக்குவத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதை வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ராசஸை உருவாக்க முடியும். எக்ஸாம்பிள் பர்சனல் வாய்ஸ் அசிஸ்டன்ட் லைக் அலெக்ஸா. இப்போ அலெக்ஸா கிட்ட நம்ம எது கேட்டாலும் நம்ம லாங்குவேஜில் இல்லை வேறு லாங்குவேஜில் கேட்டாலும் எப்படி கிடைக்குது? அவங்க அந்த லாங்குவேஜ் எல்லாத்தையும் டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அந்த மிஷினில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாடல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இது கிடைக்குது. ஓகேங்களா, ஒரு பர்ஃபெக்டான டேட்டா சயின்ஸ் மூலிமா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் மிஷின் ஜெனரேட்டட் டேட்டா. மிஷின் ஜெனரேட்டட் டேட்டா இஸ் த இன்ஃபர்மேஷன் that is automatically created by a computer process, applications or other machine without human intervention. ஹியூமனுடைய தலையிடல் இல்லாமலே கம்ப்யூட்டரே தன்னுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் தானாகவே கிரியேட் பண்ணிக்கும், தானாகவே அரேஞ்ச் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் கால் டீட்டெயில் ரெக்கார்ட்ஸ், கிளிக் ஸ்ட்ரீம் டேட்டா. இப்போ ஃப்ரம் எங்கேருந்து வருது, எங்கே டெஸ்டினேஷன், எந்த டைமுக்கு வந்திருக்கு, எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க, ஸ்டேட்டஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து மிஷினே தானாகவே, அந்த மொபைல் டெலிஃபோனே தானாகவே ஸ்டோர் பண்ணிக்கிறது இல்லையா, அதான் மிஷின் ஜெனரேட்டட் டேட்டா. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, அதுக்கு தான் டேட்டா சயின்ஸ் உதவுது. கிராஃப் பேஸ்டு டேட்டா. A graph is a mathematical structure to model
pairwise relationship between objects. ஸோ நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். கிராஃப் ஃபோக்கஸஸ் ஆன் த ரிலேஷன்ஷிப் ஆர் adjacency ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு கிராஃப் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னா பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்னுடைய ரிலேஷன்ஷிப் என்ன. இமேஜின் த கனெக்டிங் ஏஜென்ட்ஸ் ஹியர் டு ஷோ ஃப்ரெண்ட்ஸ் ஆன் ஃபேஸ்புக். இப்போது இவங்க 2 பேர் எடுத்துப்போம். இவங்களுக்கு ஃப்ரெண்டு, இவருக்கு ஃப்ரெண்டு, இவருக்கு ஃப்ரெண்டு. அப்போது இந்த ப்ளூக்கு எல்லோவும் ஃப்ரெண்டு, க்ரீனும் ஃப்ரெண்டு, நார்மல் பிளாக்கும் ஃப்ரெண்டு. ஆனால் இவங்க யாருடைய ஃப்ரெண்டு, இது ப்ளூனுடைய க்ரீனுடைய ஃப்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறதுக்கான இந்த ஆரோ போட்டு மெஷர் பண்ணுறோம் இல்லையா, மார்க் பண்ணுறோம் இல்லையா, புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் கிராஃப் பேஸ்டு டேட்டா. ஸோ இதில் adjacency ஒரு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்னுடைய ரிலேஷன்ஷிப்பை கம்பேர் பண்ணுறது இதில். அதுக்காக நம்ம கிராஃப் பேஸ்டு டேட்டா யூஸ் ஆகுது. மோஸ்ட்லி கிராஃப் பேஸ்டு டேட்டா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. ஆடியோ, இமேஜ் அண்ட் வீடியோ. ஆடியோ, image and video are data types that pose specific challenges to a data scientist. Tasks such as recognizing the objects in pictures are more challenging for computers. இங்கே எக்ஸாம்பிளே பாருங்களேன். High speed cameras at stadium will capture ball and athletic movement to calculate in real time. ரியல் டைமில் ஒரு பால் எங்கே பட்டு எங்கே போகுது, அது அவ்வளவு கேமராஸும் அவ்வளவு டேட்டாஸை கேப்சர் பண்ணணும், அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருக்கிற அந்த டேட்டா சயின்ஸ் பக்காவாக இருக்கும். அதில் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ மாடல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் காட்டுறதுக்கு இதான் காரணம். நெக்ஸ்ட் 7th one, ஸ்ட்ரீமிங் டேட்டா. Data streaming is data that continuously flows from a source to destination to be processed and analyzed in near real time. நார்மலாகவே யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கு இல்லையா, அதுவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ இன்புட் டேட்டா கொடுக்குறாங்க, லைவ் ப்ரோக்ராம் எடுத்துப்போமே, இன்புட் கொடுக்குறாங்க ஓகேங்களா. யூடியூப் என்ன பண்ணுது, அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதை கரெக்டான பக்குவத்தில் அவுட்புட் வெளியே கொடுக்குது இல்லையா, அதுதான் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு இன்புட் டேட்டாவை வாங்கிட்டு ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் இன்ஜின் மூலயமா ஸ்ட்ரீம் ஆகிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டு கிடைக்குது. இதுதான் ஸ்ட்ரீமிங் டேட்டா. ஓகேங்களா. ஸோ இவ்வளவு தான் 7 டைப்ஸ் ஆஃப் டேட்டா. ஓகேங்களா, இதுதான் ஃபேசட்ஸ் ஆஃப் டேட்டா. 4G சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.